ஒரு ஒரு பரம்பரையே வாழ்ந்துடலாம், ஊருக்கு போனா நல்லா தான் இருக்கும்னு யோசித்தாரான். ஆண்டவர் டே இதுக்காக உன்னை கொடுக்கல, இங்கதான் இருந்து வேலை செய்யணும்னாரான். தொடர்ந்து இங்கே இருந்து ஊழியம் செய்யற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், பவுலையும் சீலாவையும் அவர் உள்ள தள்ளுறதுக்கு அவர் அனுமதிச்சார்னா, அங்க உட்காந்து முறையிடுறதுக்கா துதிப்பாடுறதுக்கா? சொல்லுங்களேன். பூகம்பம் வந்துச்சு, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அருமையான சகோதரனே சகோதரியே, சட்ட திட்டங்களுக்கு அந்தந்த நாட்டுக்கு அடங்கி நடக்க வேண்டியது தேவன் நமக்கு கொடுத்திருக்க நியமம், மீறுங்கன்னு நான் சொல்லல. ஆனால் எல்லா சட்டத்திற்கும் மேலான ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுவது உன்னுடைய என்னுடைய கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்க ஆகிவிட்டால் எனக்கு சொல்லியிருக்காரா பவுல்? இல்லைங்களா? எத்தனை முறை நம்ம அப்படி சொல்லி எழுதிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அறிவிப்பது மாத்திரமல்ல, அறிவிக்கிற சுவிசேஷத்தின்படி நான் வாழாவிட்டால் எனக்கு ஐயோ ஐயோ. இது தேவ எச்சரிக்கை. தேவனை நம்ம என்ன செய்ய முடியாது, தேவனுக்கு நம்ம மறைக்கவே முடியாதுங்க. இன்னைக்கு ரெட்டத்தனியான வாழ்க்கை, ரெட்ட வேடம் போட்டுருக்கிற வாழ்க்கை நம்மள அநேகர் கொண்டு பாருங்களேன். இங்க வரும்போது அல்லேலூயா பிரைஸ் எல்லாம் வீடுக்கும்போது பிளையிங் சாட்சஸ் தான் தட்டு இல்ல, கோபக்காரனா மாறிடுறோம். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் வித்தியாசமான காரியங்கள் இருக்கு. தேவனுக்கு மறைச்சு வைக்கிறோம் அநேக காரியங்களை. அவருக்கு ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. ஒருவேளை பெரிய வெளியில நம்ம ஒருவேளை தவறு செய்யாமல் உள்ளத்துக்குள்ள யாரை குறித்தாவது கொஞ்சம் குறைப்பட்டு இருந்தோம்னா, யாரோடு கூடாது ஒரு உறவு இல்லாம இருந்தோம்னா, அது தேவனுடைய மகிமை கொண்டு வருங்களா? ஒரு சபையில இந்த ஐக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த ஐக்கியம் வரணும்னா பாருங்களேன், என்ன சொல்றாரு? உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். அழகா ஒவ்வொன்னா சொல்ற. அடுத்த வசனம் பாத்தீங்களா? சகோதர சிநேகத்திலே ஒருவர் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதுல நீங்க என்ன செய்யணும்? முந்திக் கொள்ளுங்கள். அவர் பெருகணும் நான் சிறுகணும்னு சொன்ன அந்த யோவான் சானுடைய அந்த ஒரு இதய துடிப்பில நீங்களும் நான் என்ன செய்யணும்? மற்றவர்களை நாம் கனப்படுத்த வேணும். பிரதர், யூ ஆர் அ பிளஸிங். பிரதர், யூ ஆர் அ ப்ராமிஸ். யூ ஆர் அ ஹோப். ஏதோ நான் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக நீங்க வரல. தேவன் ஒரு திட்டமான நோக்கத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை ஞாபகப்படுத்த. பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நம்ம சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுங்க. நம்ம ஐக்கியத்தை அவன் பிரிச்சுட்டான், அவ்வளவுதான், அவன் வெற்றி. ஆனா அவன் தோல்வி அடையணும். நம்ம என்ன இருக்கணும்? இணைந்து இருக்க வேண்டும், உறுதியா இருக்கணும். அதுக்கு தான் ஜப குழுக்கள், காட்டேஜ் பிரேயர் மீட்டிங், ஃபாஸ்டிங் பிரேயர் நிறைய அனௌன்ஸ் பண்ணாங்க பாஸ்டர்ல. இது ஒவ்வொன்றுத்திலும் நம்ம பங்கு பெற வேணும். முழு ஒரு ஜபம் நம்ம வச்சிட்டோம்னா அன்னைக்கு தான் பாருங்க தலைவலி வரும், அன்னைக்கு தான் யாராவது போன் பண்ணி விருந்தாளி வருவாங்க, அன்னைக்கு தான் முடியாத வேலை ஓவர் டைம் வந்துடும். நிறைய சாக்கு போக்கு சொல்லிடுவோம். பாஸ்டர் நான் நினைச்சிட்டே இருந்த பாஸ்டர் மழை வந்துருச்சு. இங்க மழை வராது, நம்ம ஊர்ல மழை அடிக்கடி வந்தோம். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தேவனுக்குரிய காரியத்துல நான் சாக்கு போக்கு சொல்லாமல், மற்றவருடைய வாழ்க்கைக்கு என்னை கொண்டு தேவன் எதை செய்ய விரும்புகிறார் என்பதில் நான் முதலிடம் கொடுக்க, ஐ மஸ்ட் லீவ் ஃபார் அதர்ஸ். நான் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு கொள்கை நாம் வைத்துக் கொண்டோம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. How can I serve others better? நான் மற்றவங்களை இன்னும் எந்த அளவுல நான் சிறப்பா நான் சேவை செய்ய முடியும்? இங்க வந்திருக்கிறது காரணமே வேடிக்கை பார்க்கல, கைத்தட்டல. நாம் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை உணர்ந்து என்னுடைய சபையின் காரியங்களில நான் எதை செய்ய வேண்டும்? ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள்ல எனக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்புனா தெரியுங்களா? இன்னும் ஒரு சில நீங்க சேர்த்துருக்கீங்க. கர்த்தர் நன்றி செலுத்துறேன். சேர் எடுத்து போடுறது, மைக் அரேஞ்ச் பண்றது, தரையில பாய விரிக்கிறது, இதைத்தான் நான் மிகவும் மகிழ்ச்சியோடு கூட செய்தேன். அந்த நாட்டில் மறக்க முடியாது. கர்த்தர் என்னை அந்த நாட்டிலே உருவாக்கின எதற்காக? எனக்கு கொடுத்த அந்த பொறுப்புல நான் உண்மையா இருக்க வேண்டும், நான் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும். இங்கெல்லாம் உங்களுக்கு அந்த வேலை இல்ல. அந்த நாட்கள் அந்த இடத்துல காலணிகள்லாம் எடுத்து கரெக்டா அடிச்சு அடுக்கி வைக்க வேண்டிய வேலையை நான் செய்யிட்டு இருக்கிறேன். கூப்பன் கொடுக்கணும். கோயில கூட கோயில்னா போயிடும், திருடு போயிடும் ஷூஸ்லாம். நம்ம எடுத்து பத்திரமா வைக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. மேடையில இருந்து தான் சேவை செய்யணுன்றது அவசியம் இல்லைங்க. ஆனால் நாம் இருக்கிற இடங்களில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற உன்னதமான பொறுப்பை நிறைவேற்றுவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். வியாதிஸ்தர்களுக்காக போய் ஜெபிக்கிற ஜபம் பாஸ்டர் மட்டும் தான் ஜெபிக்கணும், எல்டர்ஸ் மட்டும் தான் ஜெபிச்சு வந்தீங்கன்னா தவறா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க போய் ஜெபிக்க வேணும். ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷன்ல நான் இங்க இந்த ஊர்ல போய் இருக்கிறேன். போய் நம்ம வெளியூரை மாற்றம் போய் ஜெபம் வரும்பொழுது எல்லாருக்கும் அனுபவம் இருந்திருக்கும். மற்ற படுக்கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஏக்கத்தோட கண்கள்ல எனக்கும் வந்து ஜெபிக்க மாட்டீங்களா? அனுபவம் வந்திருக்கு இல்லைங்களா? நான் உள்ள நடக்கும்போது நமக்குள்ள இருக்கிறவர் அவர்கள் மத்தியிலே கிரியை செய்கிறார். நீயும் நானும் போய் அவரை போய் என்ன செய்யணும்? நிச்சயமா இயேசு நாமத்தினால ஜெபிக்க வேண்டும். இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் ஒருங்கிணைந்து இருப்பதற்காக,
ஐக்கியத்தில் இருப்பதற்காக ஆவியானவரை நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ள வழி நடத்த நாம் ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்க வேணும், அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்கணும், ஆவியிலே அணைலா இருக்கணும், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேணும், ஜெபத்திலே உறுதியா தரித்திருக்கணும், பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்நியரை உபசரிக்க வேணும், துன்பப்படுத்துள்ள ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்காமல் சபிக்கவே கூடாது, சந்தோஷப்படுவதோடு சந்தோஷப்பட வேண்டும், அழுவலோடு என்ன செய்யணுமா அழ வேண்டும், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தைகளாய் இருந்து மேட்டிமானலை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே ஒருவரை புத்திமானலை எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதவர்கள். இப்படி அழகா சொல்லி தருகிற அவருடைய உன்னதமான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு விளையாட்டு மைதானம் அல்ல, ஒரு போர்க்களம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இட்ஸ் நாட் ஈஸி டு லிவ் டுகெதர். அது நாட்களிலே பாத்தீங்கன்னா தகராறு